Hi friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை எப்படி நம்ம சிம்பிளா மேக் பண்றது அப்படினா பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. இந்த வீடியோஸ் நம்ம வந்து ஈஸியா மேக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்க மொபைல்ல இருக்க கூடி இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இத நீங்க ஓபன் பண்ணதும் இதல பாத்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணதும் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஹியர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு கீழ இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேजेस இல்லனா வீடியோ செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோவை நான் செட் பண்றேன். இதல பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு வீடியோவை தான் செட் பண்ண போறேன். இந்த வீடியோஸ் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இத வந்து டிக் ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து ஒரு 15 செகண்ட்க்கு தான் இந்த வீடியோஸ் ப்ளே ஆகும். இத நீங்க டூப்ளிகேட் கிரியேட் பண்ணி 30 செகண்ட்க்கு மேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இத வந்து கரெக்ட்டா ஃபிட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். கீழ பாத்தீங்க அப்படினா கீழ ஸ்மைலிக்கு நெக்ஸ்ட் சிம்பல் இருக்குது. ஒரு பாக்ஸ் ஐகான் போல. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து 4:5 வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை டிக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்றது அப்படினு பார்த்தறலாம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வால்யூம் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதல பாத்தீங்கன்னா 0 ஆக்கி வெச்சுக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆடியோ சாங் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வீடியோவை கிளிக் பண்ணி கீழ இந்த சைட் வந்தீங்க அப்படினா வந்து சைஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு 4:5 கரெக்ட்டா செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு கரெக்ட்டா ப்ளே ஆகும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டிக் எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே டிக் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து ப்ளே ஆகும். நம்ம சாங் வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சாங் செட் பண்ணலாம். இதல மியூசிக் அந்த ஐகான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மை மியூசிக் அப்படின ஒரு ஃபோல்டர். அதல போய் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கூடிய சாங் வந்து இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்க கூடிய ஒரு சாங் நான் வந்து செட் பண்றேன். இதல ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு இதல டிக் கொடுத்துக்கோங்க. சாங்கோட ஸ்பீட் எப்படி வேணும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல நீங்க வந்து வால்யூம் கரெக்ட்டா செட் பண்ணிக்கலாம். ஹையா வேணும் அப்படினாலும் ஹையா செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்தீங்கன்னா இத டிக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சாங்கும் ஆட் ஆயிட்டு வீடியோவும் ஆட் பண்ணிட்டோம். இனி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதல பாத்தீங்கன்னா மியூசிக் அடுத்து டெக்ஸ்ட் சிம்பல் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதல வந்து எக்கச்சக்கமான நிறைய ஃபாண்ட் எல்லாமே இருக்குது. இத நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதல வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதல பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு fifth ஆப்ஷனை நம்ம வந்து செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இத அனிமேஷனை செட் பண்ணிட்டு நீங்க வந்து இன்சர்ட் பண்ணுங்க. அப்பதான் கரெக்ட்டா வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனிமேஷன் செட் பண்ணிட்டு நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து கரெக்ட்டா செட் ஆயிட்டு அதே போல ஃபாண்டையும் ரெண்டாவது நீங்க செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த பிளேஸ்ல வந்து கரெக்ட்டா செட் ஆகும். இத வந்து எவ்வளவு செகண்ட் வருதோ அத கரெக்ட்டா நீங்க வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா முடியக்கூடிய இடத்துல கரெக்ட்டா அந்த ஹர்சரை கொண்டு போய்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டெக்ஸ்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஒருக்கா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அனிமேஷனை செட் பண்ணிக்கோங்க. அந்த அனிமேஷன் பாத்தீங்கன்னா 5th ல இருக்குது. அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இருக்க கூடிய லிரிக்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம பாத்தீங்கன்னா கீழ கொண்டு வந்துட்டு ஸ்பேஸ் விடாம நீங்க வந்து செட் பண்ணுங்க. ஓகே டிக் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபாண்ட செட் பண்ணிட்டு இந்த இதல கொண்டு வந்தீங்க அப்படினா வந்து கரெக்ட்டா இருக்கும். சைஸ் கம்மி பண்ணனும் அப்படினாலும் நீங்க வந்து சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலர்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க வந்து வீடியோஸ்க்கு வேற கலர்ஸ் செட் பண்றீங்க அப்படினா வந்து செட் பண்ணிக்கலாம். இதல பாத்தீங்கன்னா blending ஆப்ஷனும் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணும்போது blending எல்லாம் இருக்குது அப்படினு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இதல blending ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒபாசிட்டியும் இருக்குது. நீங்க வந்து கம்மி பண்ணி வைக்கணும் அப்படினா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிக் ஆப்ஷன் இருக்கு. எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நீங்க வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலரே செட் பண்ணி டிக் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களோட போட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட லோகோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா அந்த டிஸ்ப்ளேல காண்ற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிருக்கோம். இத நீங்க வந்து கரெக்ட்டா எதுல ஸ்டாப் ஆகுது அப்படினு இந்த டி அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த பேஜ் ஓபன் ஆகும். இத வந்து கரெக்ட்டா நீங்க செட் பண்ணிட்டு நீங்க வந்து செட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு கரெக்ட்டா ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இத எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படினு பார்த்தறலாம். இதுல லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுல வந்து உங்களோட ரெசல்யூஷன் கொடுத்துட்டு குவாலிட்டியும் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காவே உங்க கேலரியில சேவ் ஆயிடும். இது பாத்தீங்க அப்படினா பேக் போயிராதுங்க. இது வந்து 100% வந்ததும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே உங்க கேலரியில சேவ் ஆயிடும். நீங்க நெக்ஸ்ட் வந்து Instagram, YouTube வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோஸ் நம்ம அலைட் மோஷன்ல நம்ம வந்து எடிட் பண்றது சிம்பிளா இந்த அப்ளிகேஷன்லயே நம்ம எடிட் பண்ணலாம். ஓகே फ्रेंड्स, thanks for watching. Bye bye friends. Next வீடியோல பார்க்கலாம்.